Hello children, welcome to Arasi Math. இன்னைக்கு நம்ம 10th standard Mathsல Unit 1 Relation and Functions அதில் பேஜ் நம்பர் 31ல இருக்கிற Progress Check பற்றி பார்க்கலாம். Is a constant function a linear function? So constant functionனா definition உங்களுக்கு தெரியும். f of x equal to c. அதாவது இல்லைன்னா f of x equal to k ஏதோ ஒரு நம்பர் தான் நம்ம எழுதுவோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா. இதுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள டெஃபினிஷனை நான் முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டு செட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் ஒரே நம்பருக்கு தான், ஒரே எலமெண்ட்டுக்கு தான் போகும். அதுதான் என்னது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of x equal to c. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ் டேமே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்கு. லீனியர் ஃபங்க்ஷன்னா டிகிரி 1 இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் படி நம்மளுக்கு டிகிரி 1 இருக்கணும். f of x equal to mx plus c, m not equal to 0. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் டேர்மு நம்மளுக்கு இருக்கணும், டிகிரி இங்கே 1 இருக்கணும். அதுதான் லீனியர் ஃபங்க்ஷன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே எப்படி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு எக்ஸ் டேர்மே இருக்காது, ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கும். அது லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஏ லீனியர் ஃபங்க்ஷன்? நோ. நெக்ஸ்ட்டு இஸ் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஏ 1-1 ஃபங்க்ஷன்? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா 1-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாட்ராட்டிக்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர்னா எக்ஸோட டிகிரி 1 இருக்கணும் அந்த ஃபங்க்ஷனில். குவாட்ராட்டிக்னா எக்ஸோட டிகிரி 2 இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன்னா எக்ஸோட டிகிரி கியூபிக்னாலே 3, எக்ஸோட டிகிரி 3 இருக்கணும். இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் ஏ 1-1 ஃபங்க்ஷன். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு டெஃபினிஷன் படி f of x equal to ax square plus bx plus c இருக்கணும், a not equal to 0வாக இருக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ நம்மளுக்கு 1-1 ஃபங்க்ஷன், இதுதான் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 1-1 ஃபங்க்ஷன்னா டெஃபினிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1-1 அதுலேயே நேமில் இருக்கு பாருங்கள். டிஸ்டின்ட் எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் டிஸ்டின்ட் இமேஜஸ் இன் பி. இதுதான் நம்மளுக்கு 1-1 ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் இங்கே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். இந்த எலமெண்ட்டுக்கு இமேஜ் மறுபடியும் எல்லுக்கு போயிடக்கூடாது, இதுக்கு வேறு எலமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஸோ இதுக்கு ஒன்லி 1 எலமெண்ட், ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ இங்கே இந்த இடத்துல இங்கே இமேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த டொமைனுக்கு இங்கே எல்லாமே என்னது தான், இதுதான் 1-1 ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1-1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் f of x equal to ax square plus bx plus c. இப்போ f of x equal to ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ f of x equal to x ஸ்கொயர்னா இப்போ f of 1 போட்டிங்கன்னா இங்கே 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ f of 2 போட்டுக்கிங்கன்னா f of 2 ஸ்கொயர் 4. ஸோ இந்த மாதிரி இப்போ f of 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் 9. ஸோ நம்மளுக்கு இமேஜ் வந்து இந்த கிராஃப் வரையும் போது இந்த மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா கீழே வரலாம் இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவ் எடுத்துருக்கனால இங்கே மேலே தான் வரும். இப்போது ஹரிசாண்டல் லைன்ஸ் டெஸ்ட் பாருங்கள். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் போடும்போது இப்போ நம்மளுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு இந்த மாதிரி இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். வெர்டிக்கல் லைன்னா இதுதான் வெர்டிக்கல் லைன், அதாவது ஸ்டாண்டிங் லைன் தான் வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் லைன்னா ஸ்லீப்பிங் லைன், அதாவது படுத்திருக்க லைன் தான் ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ நீங்கள் ஹரிசாண்டல் லைன் போடும்போது ஒரு கிராஃபுக்கு, இப்போ இந்த கிராஃபுக்கு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1 1 2 4 3 9 இப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து 2 பாயிண்டில் தொட்டுரும், 2 பாயிண்டில் தொட சான்ஸ் இருக்குது இந்த இதை போடும்போது நம்மளுக்கு. இப்போ இதனுடைய இதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது y ஈக்குவல் டு இது என்னவாக இருக்கும்? சப்போஸ் இது 1 2 3 y ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வரையும் போது நம்மளுக்கு என்னதான் இருக்கும்? 2 நம்மளுக்கு இதில் உள்ள எலமெண்ட்டு y ஈக்குவல் டு 3ங்கும்போது நம்மளுக்கு பிக்சர் வரையும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இது வந்து 2 இதில் டச் ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுது. ஸோ அதனால் இது வந்து நோ. இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஏ 1-1 ஃபங்க்ஷன்? ஆன்சர் வந்து என்னது? நோ. ஏன்னா இது என்னது? இட் ஃபெயில்ஸ். எதில் ஃபெயில் ஆகிடுது? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில்.
இட் ஃபெயில்ஸ் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன் ஏ ஒன் ஃபங்க்ஷன்? கியூபிக் ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு டெஃபினிஷன் படி கியூபிக் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கியூபிக் ஃபங்க்ஷனுடைய டிகிரி, எக்ஸுடைய டிகிரி என்னவாக இருக்கணும்? 3 இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு கியூபிக் ஃபங்க்ஷன். எக்ஸுடைய டிகிரி 3 இருந்தால் நம்மளுக்கு கியூபிக் ஃபங்க்ஷன். ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப், டிகிரி 3 இருக்குது சரிங்களா, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் கியூபிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் க்யூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் கியூபிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். அதாவது ஏஎக்ஸ் க்யூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் டி இதுதான் நம்மளுக்கு கியூபிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் 0வாக இருக்கலாம், இது வந்து 0வாக இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப், இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் வரையும் போது பாருங்கள், நம்மளுக்கு எப்படி கிராஃப் கிடைக்கும்? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1. எஃப் ஆஃப் 2, இங்கே 2 க்யூப் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8. எஃப் ஆஃப் 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3னா 3 க்யூப், நம்மளுக்கு வந்து இங்கே க்யூப் இருக்கிறனால 2வை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 3 டைம்ஸு 3 3 சார் 9, 9 3 சார் 27. இந்த மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி இப்படி கிடைக்கும் சரிங்களா. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப், கியூபிக் ஃபங்க்ஷனுடைய. இங்கே வந்து ஏ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. இதுதான் நம்மளுக்கு கியூபிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். அதுபடி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை எடுத்திருக்கோம். கியூபிக் ஃபங்க்ஷன் நம்ம கேட்டிருக்க கொஷின், கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏல உள்ள டிஸ்டின்ட் எலமெண்ட்டுக்கும் இங்கே டிஸ்டின்ட் இமேஜ் இருக்கணும் சரிங்களா. அதுதான் என்னது ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு பார்க்கும்போது, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து என்னதாகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது இருக்கும்? டச் ஆகும் சரிங்களா. ஒரு பாயிண்ட்டு தான் டச் ஆகும். ஸோ அது நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் சரி, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் படி நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் அது வந்து ஒரு லைனில் ஒரு பாயிண்ட்டை தான் டச் ஆகும். ஸோ இங்கே வந்து எஸ் இஸ்க்கு கியூபிக் ஃபங்க்ஷன் ஏ ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் எஸ். ஏன்னா இது வந்து என்னது, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருக்குது இங்கே வந்து, அதனால் இது வந்து எஸ். இது வந்து ஆன்சர் எஸ். நெக்ஸ்ட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஏ பைஜெக்ஷன்? ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்லாம் பைஜெக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு டெஃபினிஷன் படி என்னது? ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் படி நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே வந்து 1/x நம்ம என்ன எடுக்கிறோம்? ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னால் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன வேல்யூனாலும் போடுங்க. இப்போ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் எ பைஜெக்ஷன்னா நம்மளுக்கு மீனிங் என்ன? நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பைஜெக்ஷன்னா நம்மளுக்கு 1 இருக்கணும், ஆன் 2வாக இருக்கணும், அதுதான் பைஜெக்ஷன். ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன வேல்யூனாலும் போடுங்க. எஃப் ஆஃப் 1 போடுங்க, இங்கே 1/1 வந்துடும். எஃப் ஆஃப் 2 போடுங்க, 1/2. ஸோ நம்மளுக்கு இஸ் த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஏ பைஜெக்ஷனாக தான் கட்டாயம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் எஸ், இஸ் ஏ பைஜெக்ஷன். நம்மளுக்கு இங்கே வந்து எந்த இது போட்டாலும் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக தான் இருக்கும். பைஜெக்ஷன் 1/1 இருக்கும், ஆன் 2வாக இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஏ டு பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வில் ஹவ் டேஷ் எலமெண்ட்ஸு. இப்போ தான் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் என்ன? நம்மளுக்கு இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒரே இதில் தான் நம்மளுக்கு போகும். அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு எலமெண்ட்டு தான், ஒரே சேம் எலமெண்ட்டுக்கு தான் இமேஜுக்கு போகும், சேம் எலமெண்ட்டு.
ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, a to b இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், தென் ரேஞ்ச் ஆஃப் எஃப், இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் 2, வில் ஹவ் டேஷ் எலமெண்ட்டு. அப்போது இங்கே 2ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் இஃப் எஃப் ஃப்ரம் a to b இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வில் ஹவ் ஒன்லி ஒன் எலமெண்ட். எஃப் ஆஃப் இதுதான் ஆன்சர். 1 எலமெண்ட்டுன்னு எழுதிக்கலாம், இல்லைனா ஒன்லி 1 எலமெண்ட்டுன்னு எழுதிக்கலாம். இஃப் எஃப் ஃப்ரம் a to b கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வில் ஹவ் 1 எலமெண்ட்டுன்னு எழுதிக்கலாம், இல்லைனா ஒன்லி ஒன். சரிங்களா, ஒன்லி 1 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 எலமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம், ஒன்லி 1 எலமெண்ட் எதுனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.